நஷ்டம் இருக்கும், நிறைய கஷ்டம் இருக்கும், நிறைய இழப்புகள் இருக்கும். அந்த பாதையை நிறைய கடந்து வந்திருப்போம் நாம். ஆண்டவர் இந்த ஜனங்க அப்படி தான் இருந்திருக்காங்க. திரளாக விதைச்சிருக்கிறாங்க, கொஞ்சமாக அறுத்துருக்குறாங்க, புசித்து இருக்காங்க, நல்லா சாப்பிட்ருக்குறாங்க, திருப்தி அடையல, குடிச்சிருக்கிறாங்க, பரிபூர்ணம் அடையல, வஸ்திரத்தெல்லாம் உடுத்தி இருக்கிறாங்க, குளிர் விடவில்லை, கூலியை சம்பாதிக்கிறாங்க, பொத்தையான பையில போடுறாங்க, எல்லாமே நஷ்டமாக இருக்குது, எல்லாமே கஷ்டமாக இருக்குது. ஜான் ஏறின முளை சறுக்குது, ஒன்றுமே எல்லாம் ஒரு சக்ஸஸ் இல்லாத ஒரு லைஃபு, ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை. அந்த ஜனங்களுக்கு ஆகாய் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, உங்கள் வழியில் சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் மலை மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு ஆலயத்தை கட்டுங்கள், அதன் மேல் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவப்பிள்ளை இதெல்லாம் கேட்ட மாதிரி இருக்கும், இதெல்லாம் கேட்ட மாதிரி இருக்கும், பழைய வசனங்க. ஆனால் என்ன நான் சொல்கிறேன்னா, நமக்குள்ள அந்த தேவ பிரசன்னத்தை தக்க வைக்கணும். ரெண்டாவது, தேவ சித்தத்தை அறியணும், தேவ சித்தத்தை செய்யணும். தேவ சித்தத்தை அறியணும், தேவ சித்தத்தை செய்யணும். நாம் கர்த்தருக்குள் வளரணும். எதற்காய் நம்மை தேவன் பிடித்தாரோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் ஓடுகிறேன் பவுல் சொல்கிற போல நாம் ஓடணும். இந்த ஆண்டு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியின் ஆண்டாக இருக்கணும்.